ஒன்று இயேசுனா என்னது? பாவங்களை சுமந்து தீர்த்தார். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசு பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி நம் எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து விடுதலை கொடுத்தவர். சாத்தானை வென்றவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். அவரை தவிர ரட்சிப்புக்கு வேறு வழியே இல்லை. அடுத்து என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம், இருளின் ராஜ்யத்திலே இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? கிறிஸ்தவ ஜீவியம். இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நம்ம பின்பற்றுறோமோ அந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை பின்பற்றுறது தான் தேவனுடைய ராஜ்யம். கிறிஸ்தவ நடைமுறைகள், வழிபாடுகள், வழிமுறைகள். இருளின் ராஜ்யத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். பிசாசு தான் அதற்குடைய ராஜா. அவனுடைய வழி கர்த்தருக்கு ஒவ்வாத வழி, பெருமைக்காரருடைய வழி, ஒதுக்கப்பட்ட வழி. அதில் இருக்கக்கூடாது. மன்னிப்பு தேவை, சமாதானம் தேவை, அன்பு தேவை. ஒளியின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். அது தேவனுடைய ராஜ்யம். தேவனே ராஜா. அந்த ராஜா உன் உள்ளத்திலே வர வேண்டும். நீர் அவர்களை விசுவாசிக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் நீங்கள் இருக்க வேண்டும்.